ஹலோ ஆல்! கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய பிரெட் அல்வா இனி வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம நிறையாவே ஆட் பண்ணலாம், ஏன்னா பிரெட் ஆயில் நிறையா குடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை ஒன்று ஆயிலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். 2 சைடு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் வேறு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க எல்லா பிரெட் பீசஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா பிரெட் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு அதே 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பிரெட் பீசஸையும் இதில் போட்டு நல்லா சோக் பண்ண வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி முதல்ல திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நெய்யில் வறுத்திருக்க முந்திரி, பாதாம், திராட்சை இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா ரெடி. இனிமேல் பிரெட் அல்வா சாப்பிட்ணுன்னா கல்யாண வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்காம இந்த மாதிரி சுவையாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டாடா, பாய் அண்ட் see you again.